பாடம் நடக்குதா சொல்லு, பாடம் நடக்குதா? படகு டீச்சர்ல வரதா வர இல்லையா? பாடம் நடக்கிறே இல்லை. இங்க பிள்ளை வந்து வீட்டில் வந்து சொல்றது பாடம் நடக்கிறே இல்லை. இந்த பாடசாலையில் ஒரு நல்ல தகுதியான அதிபர் இல்லாததால் நாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறோம். ஒரு அரசியல்வாதி ஆரம்ப காலத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் தன் அரசியலை பயன்படுத்தி ஒரு நல்ல அதிபரை வெளியில் போட்ட அந்த அரசியல்வாதிக்கு ஒரு நல்ல அதிபரை, தகுதியான அதிபரை கொண்டு போடுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் எங்களோட பாடசாலையில் படிக்கிற மாணவர்கள் அவர்கள் கல்வி நாசமாக போகணுமென்று எதிர்பார்க்குறாங்க. அதனால் நாங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு மேலே எங்களோட பிள்ளைகள கல்வி வீணாகக்கூடாதுன்றதுக்காக ஒரு நல்ல அதிபரை இங்கே கொண்டு வரதுக்காக இந்த முயற்சியை பெற்றோர்களும் எங்களோட யாழ் கிளர்ச்சி சம்மேளனமும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறோம். தயவுசெய்து இதுக்கு நல்ல தீர்வுண்டை எங்களுக்கு தீர்த்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரியா ஜமால்? தெரியும் அவங்களுக்கு சுயநலத்துக்கு நடக்க மாதிரி நடந்து இருக்கிறது இந்த படம். பெற்றோர் நின்றா கூப்பிடுங்க, மாத்துங்க எடுங்க. ஒரு நல்ல அதிபரை மாத்திரத்துக்கு அரசியல்வாதிக்கு ஒரு நல்ல அதிபரை போட தெரியல. வேற ஸ்கூலுக்கு போடும். சம்பேடம் எல்லாம் புண்டையும் செய்யல. எங்க கூட சம்பேடம் உங்களோட பிள்ளை படிக்கிறோம். 4 பேர் சம்பேடம் வந்து அதிபர் சம்பந்தமான கவனஈர்ப்பு நடவடிக்கையில் முஸ்லிம் சம்மேளனத்துடன் சேர்ந்து பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த கலந்து கொள்வதில் இந்த பாடசாலையில் உள்ள மாணவர்கள் முக்கியமாக கலந்து கொண்டு நடத்தி வந்தார்கள். இதன் பின்னர் நடந்த பாடசாலையின் ஆசிரியர்கள் பலாத்காரமாக பிள்ளைகளை உள்ளே எடுக்கும்போது அவர்களுடைய பெற்றார்கள் இதை தொடர்ந்து நடத்தி இந்த பாடசாலைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிரந்தர அதிபர் தேவை என்றதை தெரிவித்து கொண்டார்கள். இதை சம்மேளனத்தின் சார்பாக நான் அறிவிக்கிறேன். கல்லூரியில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டிய ஒரு காரணம், எங்களுடைய இந்த யாழ் ஒஸ்மோனியா கல்லூரியுடைய கல்வி வளர்ச்சி போதாத ஒரு காரணத்தினால் இன்று எங்களுடைய பிள்ளைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தகுதி உள்ள ஒரு அதிபர் வரும் வரைக்கும் எங்களுடைய இந்த பிள்ளைகளுடைய பாடங்கள் அதுகள் ஒன்றுமே இந்த பாடசாலையில் இடம்பெற மாட்டேன். என்னுடைய பிள்ளைகளை கேட்டால் என்னுடைய பிள்ளைகள் கிழமை 3 நாள் வந்து என் வாப்பா இந்த பாடசாலையில் பாடமே நடக்க மாட்டேங்குது, பாடமே இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே ரொம்ப கவலையாக இருக்கின்ற பிள்ளைகள் வருத்தத்துடன் சொல்கிறாங்க. ஆகவே இதே போல் ஏனைய மாணவர்கள் இங்கே இங்கிலீஷ் பாடத்துக்கு கூட சரியான ஒரு அமைப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நல்ல அதிபரை ஒன்று போட சொன்னால் இங்கே போடுவதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தடை காரணம் வந்து இதுக்கு பின்னணியாக ஆரம்பத்தில் ஒரு நல்ல அதிபர் இருந்தாங்க. அந்த அதிபரை வெளியேற்றினார்கள் அரசியல்வாதிகள். அந்த அரசியல்வாதிகளுடைய தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த அதிபரை வெளியேற்றினவர்கள் திரும்ப ஒரு அதிபரை கொண்டு வந்து போடுவதற்கு அவர்கள் காரணம் என்னவென்றால் அதிபரை வெளியேற்றினவர்களுடைய பிள்ளைகள் அனைவரும் வேறு இடங்களில் கல்வி கற்கின்றார்கள். ஆனால் சாதாரண பாமர மக்களுடைய பிள்ளைகள் தான் இங்கே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு சரியான ஒரு அதிபர், ஒரு நிரந்தரமான ஒரு அதிபரை போடுவதற்கு இங்குள்ள முட்டுக்கட்டைகள் இதுதான் காரணம். அதாவது பிள்ளைகளுடைய டீச்சர்ஸ்மாரும் நேர காலத்துக்கு சமூகம் தரவில்லை, அந்த டைமுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை. இதுதான் இந்த பாடசாலையினுடைய ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு முக்கியமான ஒரு அதிபர் அவசரமாக தேவை. முக்கியமான Hey!
நடந்த ஒரு கவனஈர்ப்பு நிகழ்வு ஒன்று நீண்ட காலமாக ஒரு நிரந்தர அதிபர் இல்லாமலும் அதிபர் நியமனம் இல்லாமல் தற்காலிக அதிபர்களால் பாடசாலை நடந்து கொண்டிருக்கு. கல்வி ரொம்ப சீரழிஞ்சிருக்கு. இந்த 13 வருஷமாக பாடசாலை ஆரம்பித்து இது இன்று வரைக்கும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கோ உயர்தர வகுப்புகளுக்கோ மாணவர்களை சேர்த்துக்கொள்ளாத நிலைமையில் 13 வருஷமாக நிரந்தர அதிபர் கேட்டு நடைபெறாத பட்சத்தில் அண்மையில் சென்ற 5ஆம் மாதம் ஒரு நிரந்தர அதிபர் தெரிவு செய்யப்பட்டு அவரது நியமனம் உறுதிப்படுத்தப்பட்ட நேரத்தில் இறுதி நேரத்தில் அரசியல் தலையீடுகளால் மாகாண சபைக்குள்ளாக அழைக்கப்பட்ட விண்ணப்பத்திற்கும் மேலாக தேசிய மட்டத்தில் இருந்து ஒரு அதிபரை கொண்டு வந்து பூத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு நியமனம் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இருப்பினும் அவர் வேலை செய்யும் களுத்துறை மாவட்ட பாடசாலை கல்விக் கோட்டம் அவரை ரிலீஸ், அதாவது அவரை விலகி செல்வதற்கான அனுமதியை கோராத பட்சத்தில் இந்த நியமனம் விடுபடுகின்றது. இதில் அரசியல் தலையீடுகளினால் எங்களது சமூகம் பாதிக்கப்படுகின்றது. இந்த 13 வருட காலத்தில் ஒரே ஒரு மாணவி மட்டும் பல்கலைக்கழகத்திற்கும் ஒரே ஒரு மாணவன் மட்டும் இந்த 13 வருடத்தில் 5ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் சோதனையும் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். இவ்வளவு கீழ்த்தரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் தகுதி 2-1 AB பாடசாலை. இங்கே இருக்கக்கூடிய தற்காலிக அதிபர்கள் தங்களது மனோ இச்சையின்படி தங்களது விருப்பத்தின்படி நிர்வாக சீர்கேடுகளால் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கெடுகின்றது. பாடசாலை உரிய நேரத்திற்கு ஆரம்பிக்கப்படுவதில்லை, கட்டுப்பாடுகள் இல்லை. இது போன்ற காரணங்களை வலியுறுத்தியும் நிரந்தர அதிபர் கோரியுமே இந்த கவன ஈர்ப்பு நடைபெற்றது. நான் கலைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? கடிதம் கொடுத்தால ஸ்கூலுக்கு கடிதம் கொடுத்தாலும் பிள்ளைகள் நாளைக்கு பதிமூணு வருஷமாகுது. அதாவது நிரந்தர பிரின்சிபல் ஒன்று எங்களுக்கு வழங்கப்படையது. அதாவது அவ்வளோ தூரத்துக்கு, அதாவது இந்த இங்கே படிப்போ எந்த விதமான நிதிகளோ நடக்கிறதில்லை. அதாவது நேரத்தோட டீச்சர்ஸ்மார் வாரதும் இல்லை, நிர்வாக திறமை உள்ள பிரின்சிபலும் இல்லை. அதாவது நிர்வாக திறமை உள்ள பிரின்சிபல் இல்லாததால் அதாவது டீச்சர்ஸ்மார் அவங்களுக்கு சொல்லி கேட்டு நடக்கிற அளவுக்கு எந்த விதமான ஒரு இவங்களுக்கு தகமை இல்லாததால் இந்த டீச்சர்ஸ்மாரும் இவங்களுக்கு சொல்லி கேட்டு எதுவுமே நடக்க மாட்டேங்கிறாங்க. லேட்டாகி வராங்க, பாடங்கள் இல்லை. பிள்ளைகள்கிட்ட எந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டாலும் அதாவது 2 பாடம் 1 பாடம் நடந்துட்டும் அதாவது சும்மா இருந்துட்டு வாரம்னு சொல்லுது. அதாவது இப்போ இந்த பிள்ளைகள்ட பிற்காலம் அதாவது ஏற்கனவே நாங்கள் 13 வருடங்கள் அங்கால இருந்து எங்களோட சமூகத்தில் படிப்பு, அதாவது நாங்கள் இங்கே 90ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்டால் இல்லாமல் போன மாதிரி இப்போ தற்சமயம் இங்கே நாங்கள் வந்து குடியேறியும் எங்களோட பாடசாலையில் படிப்புகள், அதாவது இப்போ போடுற டீச்சர்ஸ்மாரெலாம் தரம் குறைஞ்ச டீச்சர்ஸ்மாரை போட்டு எந்த விதமான ஒரு இதுவும், அதாவது இந்த பாடசாலை ரொம்ப ஒரு தவறான நிலையில் பெய்துன்றிருக்கு. இதுக்கு பின்னணியில் இருக்கிற யார்? இதுக்கு பின்னணியில் இருக்கிறது அரசியல்வாதிகள் ஒரு சில பேர் இருந்து அதாவது அதால் தாக்கப்பட்டு இப்போ தற்சமயம் தகுதி இல்லாத பிரின்சிபலும் தாங்களே இருக்கணும் என்றதுக்காக எந்த விதமான சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு பாடசாலை மாற்றுறதுக்கு முயற்சிக்க மாட்டேங்கிறாங்க. தேர்தல் முடிந்ததும் இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கல்வி திணைக்களத்தினால் அறிவுறுத்தப்பட்டதாக இப்படிய தற்காலிக அதிபர் திரு மகேந்திர ராஜா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கமைய
மேற்கொண்டு அடுத்த முடிவு என்ன செய்வது என்பதை யாழ்ப்பாணத்து முஸ்லிம் சம்மேளனமும் உஸ்மானியா கல்லூரியின் அதிபர்களும் பாடசாலை அபிவிருத்திக்கும் சமூக விரும்பிகளும் இன்னும் 2 தினங்களில் கூடி முடிவெடுத்து அடுத்த கட்ட நகர்வை என்ன செய்வது என்று தீர்மானிப்பார்கள். நிர்வாகம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுல சிறைக்காக இங்க இருக்கு ஃபைல். அவரும் தான் போகும்போது உஸ்மானியா கல்லூரி அதிபர்கள் இருந்து போகணும். இந்த வருஷத்தோட முடியுது. பிள்ளைகளோட படிப்பு பொம்பளை பிள்ளைகளோட 15 வருஷம் படிப்பு 10-12 வருஷம் தான் படிப்பு. அதுல சும்மா படிப்பே இல்லை. ஒருத்தர் உருப்படி இல்லை. பெற்றோரோ பொதுமக்களோ பிரச்சனை இல்லை. நிரந்தர அதிபர் 10 கூட்டிட்டு இந்த கல்வியின் மூலமே சமூகத்தில் பார்க்க வேண்டியிருப்பதால் இந்த மாணவர்களுக்கு ஒழுங்கான கல்வியை கிடைப்பதற்கும் மிகவும் கஷ்டத்திலும் வறுமை கோட்டிலும் இருக்கும் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை இங்கு படிக்க வைக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்கு தகுதியான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலேயே இந்த கவன ஈர்ப்பு நிகழ்வு நடைபெற்றது.